ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. 2 வாரம் உள்ளே இருந்ததுக்கு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வெளியே வந்துட்டேன். பட் பரவாயில்ல. பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்த அப்சரா இப்போ ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்சரா அவங்களுக்கே வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வெளியே அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் அப்சரா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த ஒரு வாரத்துல எனக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, 2வது வாரத்துல நான் வெளியே வந்துட்டேன், ஆனாலுமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளோ அதிகமா எனக்கு இருந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதே போல நான் வீட்டுக்குள்ள உண்மையா தான் இருந்தேன். பட் யாரு கூடயும் அவ்வளோ தூரம் என்னால மெர்ஜாகி பழக முடியல. அவ்வளோ சீக்கிரம் என்னால பழக முடியல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா நான் நல்லா விளையாடி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா முதல் வாரத்திலேயே நீங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என் கூட நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் இன்னுமே நிறைய சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வெளியே வந்துட்டு இன்னுமே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண போறேன், நிறைய சாதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அப்சரா அவங்க ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தாங்க. இந்த வாரம் கண்டிப்பா அப்சரா அவங்க வெளியே வந்திருக்கவே கூடாது. அவங்க பாட்டுக்கு தானே இருந்தாங்க. அதுக்கு பதிலா வேற யாராச்சும் வெளியே அனுப்பி இருக்கலாம். அதாவது குறைவான வாக்குகள் ஆரோரா அவங்க தான் இருந்தாங்க. அவங்கள தான் வெளியே அனுப்பி இருக்கணும். சம்பந்தம் இல்லாம அப்சரா அவங்களை எதுக்கு வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாலுமே கேம்ல சுவாரஸ்யமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக சில பேரை வீட்டுக்குள்ள வச்சுட்டு வேணும்னே அப்சரா அவங்கள அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அரோரா அவங்க தான் ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருந்தாங்க. எப்படி எந்த வித்தியாசத்துல அவங்க மறுபடியும் வாக்குகள் அதிகமாகி அவங்க சேவ் ஆனாங்க, அப்சரா எவிக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது இன்னுமே குழப்பமா தான் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். இந்த வாரமும் இவங்கள எல்லாருமே முக்கியமான நபர்களாக தான் நாமினேஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் காப்பாற்றப்படுறாங்க, மிட்வீக் எவிக்ஷன் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் உங்ககிட்ட ரொம்ப முன்னாடியே பேசியிருக்கணும். கொஞ்சம் ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன்லேருந்து எனக்கு காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா செகண்ட் வீக் எவிக்ஷன்லேயும் நீங்கள் என்ன காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் ஓட் போட்டீங்க. அதுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ சப்போர்ட். அது எனக்கு எப்படி எந்த வார்த்தையில் சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லுன்னு தெரியலை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. 2 வாரம் உள்ளே இருந்ததுக்கு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. கம்மிங் வீக்ஸும் நான் உள்ளே இருந்திருந்தா கண்டிப்பாக அப்சரா யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். என்னோட கேம் பிளேயும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எனக்கு நிறைய லவ், நிறைய சப்போர்ட் இன்னுமே கிடைச்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வெளியே வந்துட்டேன். பட் பரவாயில்ல, இன்னும் என் லைஃப்பில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ லவ் யூ ஸோ மச் காய்ஸ், ரியலி லவ் யூ ஸோ மச். எனக்கு எப்படி நன்றி சொல்கிறது, என்னோட லவ் உங்கள்கிட்ட எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பட் லவ் யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி. ரொம்ப சேஃபாக சந்தோஷமாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய். திஸ் இஸ் யுவர் அப்சரா CJ. லவ் யூ.